இந்த அளவுக்கு மோசமாக போகும் கதை அப்படின்னு நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. சிறகடிக்க ஆசையில் மீனாவுக்கு உண்மைகள் தெரிஞ்சிருச்சு. ரோகிணியுடைய குடுமி இவங்க கையில் இருக்குன்னு பார்த்தா இவங்க குடுமி தான் ரோகிணி கையில் இருக்கான்னு புரியல. 2 பேரும் சேர்ந்து வந்து இப்போ திருட்டுத்தனம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முத்துக்கிட்ட மறைக்கிறதுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை. போன வாரம் குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, இந்த வாரம் குற்ற உணர்ச்சி காணாமல் போயிடுச்சு. அண்ணாமலை கேள்வி கேட்டார், அண்ணாமலைட்டோடய பயந்து பேசினாங்க, இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எபிசோட்லாம் முழுசாக ஒரு ஃபில்லர் தான். பார்வதி அண்ட் சிவன் வந்து நல்லா இருக்கிறது சுத்தமாக வந்து விஜயாவுக்கு பிடிக்கல. விஜயா மாதிரி ஒரு ஃப்ரெண்டை ஏன் பார்வதி என்ன வச்சிருக்காங்கிறது நமக்கு புரியல. இது இல்லாமல் அந்த பையனை காலி பண்ணிடலாம் அப்படின்னா அவனுக்கு சூடு போட்டு அவனுக்கு பயம் வந்து வீட்டை விட்டு ஓடி போக வைங்கிறாங்க அந்த சிந்தாமணி. அதை கேட்ட உடனே ரோகிணி பதறாங்க. உடனே இன்னொரு பக்கம் அது வந்து போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்படின்னோடனே சரி ஓகே வேற என்ன பண்ணலாம்னா இது போலீஸ் கேஸ் ஆகாதான், அந்த பையனை கடத்திடலாம், ஆள் வச்சு ஸ்கூலுக்குள்ளே போய் கடத்திடலாம். முகம் தெரிய உள்ளார போகிறாங்க. எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஸ்கூல் வாசல்லேருந்து சிசிடிவி கேமரா இருக்கும். எப்படி ஒரு கொஞ்சம் கூட மூளை இல்லாத ரவுடியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை பற்றி நமக்கே புரியல. 2 ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க, 2 கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, ரிசீவ் எடுத்துகிட்டு அங்கே உள்ளார போகும்போது தெரியும், முகம் தெரியும். வெளிலே நிற்கிறாங்க, நின்று அந்த பையனை கூப்பிட்டு நீ வந்து இவங்க கூட போ அப்படின்னு அனுப்பிவிடுறாங்க. கிறிஷை கடத்திட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து முத்துக்கு கால் பண்ணி மீனா வந்து சொல்ல உடனே வந்து முத்து துரத்தி கொண்டு போய் பிடிச்சி ஒரு சேஸ் அங்கே வந்து என்ன ஆகிடுது கரெக்டாக அவர் பார்த்துறாரு. அதாவது எதேச்சையாக பார்த்து அப்படியே துரத்தி போய் பிடிச்சி சண்டையெல்லாம் போட்டு கடைசியில் கிறிஷை காப்பாற்றி கூட்டு வர்றாரு. சிந்தாமணி தான் காரணம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து மீனா கிட்ட சொன்னால் மீனா என்னங்க சொல்கிறீங்க என்னங்க அப்படின்னு ஒரு நாடகம் நடிச்சாங்க பாருங்க. அப்போ தான் இன்னமும் நம்ம யூ மீனா ஏமா இவ்வளோ மோசமாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கதாபாத்திரத்தை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. மக்களுக்கு அந்த மீனா மேலே வெறுப்பு தான் வர அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் ரோகிணி வேறு வந்து என்ன மீனா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அப்படியே ரொம்ப அப்படியே 2 பேரும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணுறதெல்லாம் பார்க்கவே நமக்கு காண்டா இருக்குது. இந்த கதை எப்படியோ போயிருக்கலாம். ஆனால் இப்படி எடுத்த முடிவு உண்மையிலே வந்து ஒரு மோசமான முடிவு தான். இதை சீக்கிரமாகவே மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு வேறு விஷயத்தை திருத்திப்பாங்களா, இல்லைனா நீங்களே வந்து எந்த ஒரு யூடியூப் ப்ரோமோ கமெண்ட்ஸோ இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் இதை பற்றி போடுற பேஜஸோட கமெண்ட்ஸ்லேயும் வந்து கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மீனா மேலே எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு இந்த விஷயத்தை. ரோகிணியை கூட தள்ளிக்கிங்க, இந்த மீனா ஒன்னதாமல் அடிப்பாங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இப்போ இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.